திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் மருத்துவத்துறையினரால் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. நீரிழிவு நோயின் கண் விழித்திரை பாதிப்பு ஏற்பட்டு மீட்டெடுக்க முடியாத பார்வை இழப்பை ஏற்படுத்தும் என்பது மக்கள் மத்தியில் அறியப்படாத தகவலாகவே உள்ளது. நீரிழிவு நோயினால் கண் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி வண்ணாரப்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னர் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆளுநர் PMJF லயன் டாக்டர் ஷாஜகான் மற்றும் திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் கிளை நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தனர். திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் நீரிழிவு நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார். இதன் தொடர் நிகழ்வாக மருத்துவமனையில் மாலையில் 2 விதமான கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. உலக நீரிழிவு நோய் மூலம் கண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்வு காணும் வழிமுறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களுக்கான கருத்தரங்கம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மருத்துவமனை 3ஆம் தளத்திலும், தொடர்ந்து குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான கண்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு, கண்களில் ஏற்படும் விளைவுகள், குழந்தைகளுக்கான நவீன தொழில்நுட்பத்திலிருந்து கண்களை பாதுகாக்க சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கான கருத்தரங்கம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மருத்துவமனை 2ஆம் தளத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை மண்டல மருத்துவ இயக்குனர் தெரிவித்தார். மனித சங்கிலியில் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆட்டோ மெட்ரிக் கல்லூரி, சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி, பாளையங்கோட்டை திருநெல்வேலி இதய ஜோதி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவ இயக்குனர், கண் விழித்திரை பிரிவு மருத்துவர்கள், குழந்தை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகம் மூலமாக சிறப்பாக செய்திருந்தனர். தினம் நவம்பர் 14ஆம் தேதி நம்ம ஆண்டுதோறும் அனுசரித்து வரக்கூடிய இந்த உலக நீரிழிவு நோய், சர்க்கரை நோயினுடைய விழிப்புணர்வு நாளாக அனுசரித்து வருகிறோம். இந்த வருஷமும் 2025 இந்த நாளில் நம்ம டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்னென்னா, இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். இன்றைக்கி 4 பேர் நம்ம நிற்போம்னா 4ல் ஒருத்தர் அந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதுவும் சவுத் ஏஷியாவில் தென் மாவட்டங்களில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் கூடுதலாக இருக்கிறது. உலக அளவுலேயும் இந்தியாவில் தான் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது என்னென்னா, ஒரு ஸ்வீட் டிசீஸ் வித் பெட்டர் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். கேட்குறதுக்கு ஸ்வீட்டான டிசீஸ் தான் சர்க்கரை நோயின்றது. ஆனால் நாள் போக்கில் அது கசப்பான காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போய் விட்டுரும். தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கக்கூடியது. அதுலேயும் விசேஷமாக கண்களில் உள்ள விழித்திரை, அதில் உள்ள இரத்த நாளங்களில் லீக்கேஜஸ் உண்டாகிறதும், அடைப்புகள் உண்டாகி பார்வை இல்லாமல் போகிறதும் இந்த சர்க்கரை நோயினுடைய ஒரு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷனாக அமையும். இதை எளிதில் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது குணப்படுத்த முடியாது. அதுக்கு இப்போ பல்வேறு வகையான சிகிச்சை முறைகளும் இப்போ வந்திருக்கிறது. இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராவிட்டல் இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சர்ஜரிஸும் ரொம்ப ரிஃபைன்ட் சர்ஜரிஸ் எல்லாம் பாசிபிள். இருந்தாலும் நம்ம இந்த விழிப்புணர்வை எதுக்காக கொண்டு போகிறோம்னா, சர்க்கரை நோய் இல்லாதவங்க, மரபு ரீதியாக வரக்கூடிய ஒரு ரிஸ்க் உள்ளவங்களும் கொஞ்சம் சர்க்கரை நோய் வராத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணணும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஆண்டுதோறும் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது.
அதன் மூலமாக நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே டயபெட்டிக் ஐ டிசீஸை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே அஃபெக்ட் ஆகியிருக்கவங்களுக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்முடைய டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. அதற்கான ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருகிறது. அதையும் மேற்கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த நாளில் வந்து நவம்பர் 14th இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ் டே. ஸோ விஷ் ஆல் சில்ட்ரன் அ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. கண்களில் வந்து குழந்தை பருவத்திலையும் சில பாதிப்புகள் வரக்கூடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நியூட்ரிஷன், குழந்தைகள் எந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கிடணுன்றதுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கலந்தாய்வு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் 4 மணியில் தொடங்கி 6 மணி வரைக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் வந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் நடைபெறும். மக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.